ஐபிஎல்லில் பெர்ஃபார்ம் பண்ணாமல் எம்எல்சிஎல் போட்டு பொழந்தெடுக்கும் மேக்ஸ்வெல். இது என்னடா பெருங்கொடுமையாக இருக்குது. அப்படி என்னதான் பண்ணார்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்கள். இப்போ மேக்ஸ்வெல் ஐபிஎல்லில் வந்து பார்த்தீங்கன்னா 7 மேட்சாக வெறும் 68 ரன்னாக அடிச்சிருந்தார். பட் மேக்ஸ்வெல்ல எம்எல்சி 2025 அந்த அமெரிக்காவில் ஒரு லீக் நடக்குது. அந்த லீக்கில் மேக்ஸ்வெல் என்ன பண்ணியிருக்காருன்னா வாஷிங்டன் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு அணிக்காக கேப்டன்சி கொடுக்கப்பட்டது. ஒரு கேப்டன்சி நாக் அப்படின்னா என்னன்னு இன்னைக்கு சம்பவம் பண்ணி காமிச்சிருக்கிறாரு. மேக்ஸ்வெல் ஒன் ஆஃப் தி லெஜெண்டரி கிரிக்கெட்டர், அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். திடீர்னு பாம் அவுட் ஆவார், திடீர்னு பாமுக்கு வருவார். அந்த மாதிரி தாங்க இன்னைக்கு மார்னிங் போட்டு பொழந்து எடுத்தாரு பாருங்க. என்னமா ஒரு அடி, ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி அடி, எந்த மாதிரி அடி, வேற மாதிரி அடி, மரணடி சாவடி அப்படின்னு போட்டு பொழந்து எடுத்துருக்கிறாப்புல. என்னடா இது, ஐபிஎல்ல ஒன்றுமே பண்ணாமல் இங்கே இந்த அடி அடிச்சிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாப் டீம் கேட்டிருக்கிறாங்க. மேக்ஸ்வெல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் கிட்டத்தட்ட 9 6, தலைவன் 4 அடிக்கலை. 4 வந்து நான் அடிக்க மாட்டேன், அடித்தா நான் 6 மட்டும்தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தலைவன் போட்டு பொழந்து எடுத்துக்கிறான். அது ஒவ்வொரு ஷாட்டும் அப்படியே கண்ணில் ஒத்திக்கல. ஒரு கட்டத்தில் 98க்கு 5 விக்கெட்டு போயிடும். அங்கே தான் தலைவன் இறங்குறான். இறங்கி ஒரு டீமை தன் கேப்டன்சி நாக்குனால 200+ அடிக்கிறது அப்படின்னா அது தலைவன் மேக்ஸ்வெல் கிட்ட மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி மார்னிங் சம்பவம் பண்ணி விட்டுருக்காப்புல. ஏன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்தியா டைம் படி 6:30 AM ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் நம்ம வேக்கப் ஆகும். தலைவன் போட்டு பிரிச்சுட்டு இருக்கிறேன். இன்றைக்கி காலையில் நானே பார்த்து ஷாக் ஆகிட்டேன். அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிகிட்ருக்கான். எந்த மேட்ச்னாலும் எங்கே நடந்தாலும் மேக்ஸ்வெல்லோட ஆதிக்கம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது பிக் பேஸ் லீக் ஆகட்டும், பிஎஸ்ஆல் ஆகட்டும், ஐபிஎல் ஆகட்டும், ஒரு காலத்தில் மேக்ஸ்வெல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி லெஜெண்டரி கிரிக்கெட். இப்போ ரீசெண்டாக பாம்பட்டு இருந்தாலும் இந்த கேம் மூலிமா தலைவன் பர்ஃபார்ம் பண்ணனால அந்த 2023 வேர்ல்டு கப்பில் ஆப்கானிஸ்தான் எதிராக ஒரு செஞ்சுரி போடுவார். செஞ்சுரி ப்ளஸ் 200+ வரை அடிப்பார், டபுள் செஞ்சுரி. அந்த தலைவனை இங்கே பார்த்த மாதிரி இருக்குது. தலைவன் வேறு மாதிரி 98க்கு 5 விக்கெட்டு போன இடத்துல 208க்கு 5 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறாப்புல. இவங்க இப்போ 2 பேர்த்தோட பார்ட்னர்ஷிப்பே கிட்டத்தட்ட வந்து 150 கிராஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி அடி, தாறுமாறான அடி, தரமான அடி, சொல்கிறதுக்கு வாழ்த்துவதற்கு வயதில்லை. அந்த மாதிரி போட்டு பொழந்துருக்கிறாப்புல. என்னன்னா அடிங்க, இந்த மாதிரி அடியெல்லாம் மேக்ஸ்வெல் இருந்தானா ஆஸ்திரேலியா இன்னும் 2 கப்பு வாங்கிட்டு போயிடுவாங்க. தலைவர் ரீசெண்டாக ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டான். எதுக்கானா தெரியல. இந்த மாதிரி அடி அடிச்சுட்டு இருக்கும்போது எதுக்கு இன்டர்நேஷ்னல் ஓடிஐ எதுக்கு ரிட்டையர் ஆனாங்கன்னா T20 ரிட்டையர் ஆகலை, ஓடிஐ டெஸ்ட் மட்டும் ரிட்டையர் ஆகிருக்கிறாப்ப. ஆனால் T20 ஒரு சம்பவம் இருக்குது ஆஸ்திரேலியாவில், அது மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியுது. வேறு லெவலில் வாஷிங்டன் ஃப்ரீடம்காக இன்றைக்கி ஆடி போட்டு பொழந்து எடுத்துக்கிறாப்ப. ஒரு கேப்டன்சி நாக்கு 106 ரன்னில், அது 49 பாலுக்கு அடித்த மேக்ஸ்வெல்லு மேன் ஆஃப் தி மேட்ச்சு வாங்கிட்டு போயிட்டார். ஆப்னண்டு திக்கு திணறி, அது என்னமோ தெரில, கேகேருக்கு எதிராகவே மேக்ஸ்வெல் போட்டு பொழந்துருக்கிறான். இங்கே எப்படி கேகே இருக்குதோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா SRKR அப்படின்னு சொல்லி ஒரு அணி இருக்குது. அதுக்கு ஜெசன் ஹோல்டர் தான் கேப்டனு. ஆண்ட்ரூ ரசல் பால்லாம் போட்டு பொழந்துருக்கிறான். ரிவர்ஸ் ஸ்கூப்பு, அதாவது ரிவர்ஸ் அப்பர் கட்டு, அந்த மாதிரிலாம் அடிக்கிறான் தலைவன். ஒன் ஆஃப் தி லெஜெண்டரிங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். மேக்ஸி ஐபிஎல்லில் அடிக்காமல் எம்எல்சியில் போட்டு பொழந்ததுக்கும் மேக்ஸ்வெல் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பிளேயர் என்று அறிவிக்கப்படுவார் அப்படின்னு ஹெட்லைன்ஸில் போட்டு விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படியே ஆடுங்க மேக்ஸி. போன டைம் வாஷிங்டன் ஃப்ரீடம் கப்பு வரைச்சது, இந்த டைம் அடிக்குமான்னு தெரில. ஆனால் மேக்ஸியோட நாக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.